ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மஹ்மூத் பின் ரபீ என்கின்ற 5 வயது சிறுவர் வருகிறார். மஹ்மூத் பின் ரபீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து வுது செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த அந்த தண்ணீரை வாயில் எடுத்து அந்த சிறுவருக்கு கொப்பளித்து துப்புகிறார்கள். அவருக்கு படுவது போல் விளையாடுகிறார்கள். இதனை பார்த்துவிட்டு அந்த சிறுவர் அவருடைய வாயிலே தண்ணீரை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படுமாறு கொப்பளித்து துப்புகிறார். இப்படியே மாறி மாறி விளையாட்டு போய்கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த சிறுவருக்கு துப்புகின்ற நேரத்தில் மஹ்மூத் பின் ரபீ என்கின்ற அந்த சிறுவர் அந்த தண்ணீரை அப்படியே தன்னுடைய கரத்தால் பிடித்துக் கொள்கிறார். இது நிலத்திலே விட வேண்டிய தண்ணீர் கிடையாது. இந்த தண்ணீர் என்னுடைய முகத்திலே பட வேண்டிய தண்ணீர் என அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே பூசிக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபி பிற்காலத்தில் மஹ்மூத் பின் ரபீ என்கின்ற ஆகக்கூடிய முஹத்திஸாக அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கின்ற சஹாபியாக மாறுகிறார். இந்த சஹாபி அறிவித்த ஹதீஸ்கள் வருகின்ற நேரத்தில் இமாம் புகாரி எழுதுவார்கள் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இந்த சம்பவம் உள்ளத்திலே பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. புகாரி இமாமுக்கு ரசூலுல்லாஹ் இந்த சிறுவரோடு இப்படி நடந்து கொண்ட இந்த விளையாட்டு மிகவும் பிடித்து போன காரணத்தால் மஹ்மூத் பின் ரபீ என்கின்ற அந்த சஹாபி அறிவிக்கின்ற ஹதீஸ் வருகின்ற இடங்கள் எல்லாம் சொல்வார்கள். யார் இந்த மஹ்மூத் பின் ரபீ தெரியுமா? அல்லதி மஜ்ஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹிஹி. யாருடைய முகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொப்பளித்த நீரை துப்பினார்களோ அந்த மஹ்மூத் பின் ரபீ இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் என்று ஒவ்வொரு ஹதீஸிலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்.